அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆண்டுதோறும் குடியரசு தின விழாவை முன்னிட்டு வீர தீர செயல்புரிந்த அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான அண்ணா விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், வீர தீர செயல்புரிந்தவர்கள் இந்த விருதிற்கு விண்ணப்பிக்கலாம். தகுதியுள்ளவர்கள் இணையதளம் வழியாக எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், இதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2026ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அண்ணா பதக்கம் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த அண்ணா பதக்கத்திற்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு செய்திக்குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த செய்திக்குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கலாம். வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதலமைச்சர் அவர்களால் குடியரசு தின விழாவின் போது வழங்கப்படுகிறது. வீர தீர செயல்புரிந்த தமிழகத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இப்பதக்கத்தினை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். பொதுமக்களில் 3 அரசு ஊழியர்களில் 3 அதாவது சீருடை பணியாளர்கள் உட்பட இப்பதக்கங்கள் வழங்கப்படும். பதக்கம் பெற வயது வரம்பு ஏதும் இல்லை. இவ்விருது ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலை மற்றும் ஒரு பதக்கம் மற்றும் தகுதியுரை ஆகியவை கொண்டதாகும். இப்பதக்கம் முதலமைச்சர் அவர்களால் 26/1/2026 குடியரசு தினத்தன்று வழங்கப்படும். 2026ஆம் ஆண்டிற்கான வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கம் விருதிற்கு பரிந்துரைகள் கோரப்படுகின்றன. வீர தீர செயல்களுக்கான அண்ணா விருதுக்கான விண்ணப்பங்கள் அல்லது பரிந்துரைகள் இந்த நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட www.awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் மட்டுமே பெறப்படும். வீர தீர செயல்களுக்கான அண்ணா விருதுக்கான விண்ணப்பங்கள், பரிந்துரைகள் இணையதளத்தில் அதற்கென உள்ள படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களை உள்ளடக்கியதாகவும், விருதுக்காக பரிந்துரைக்கப்படும் நபர்களின் வீர தீர செயல்களை பற்றி எடுத்துரைக்கும் தகுதியுரை அதிகபட்சம் 800 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். தெளிவாகவும் தேவையான அனைத்து விவரங்களும் முறையாக நிரப்பப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். வீர தீர செயல்களுக்கான அண்ணா விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் 15 டிசம்பர் 2025 ஆகும். இணையதளத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் அல்லது பரிந்துரைகள் மட்டுமே பரிசீலிக்கப்படும். உரிய காலத்திற்குள் பெறப்படாத விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிராகரிக்கப்படும். பதக்கங்கள் பெற தகுதி உள்ளவர்கள் இதற்கென அரசால் நியமிக்கப்பட்ட தேர்வு குழுவால் தெரிவு செய்யப்படுவார்கள். தமிழ்நாடு அரசு வழங்கும் அண்ணா பதக்கத்திற்கு விண்ணப்பிக்க சொந்தமாக நீங்களாகவே சுயமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது உங்களுக்காக யாராவது பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை செய்யக்கூடிய நபர்களும் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தகுதியுடையவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். வீர தீர செயல்புரிந்து அண்ணா பதக்கத்திற்காக விண்ணப்பிப்பதற்காக தகுதியுள்ளவர்கள் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.awards.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு விருதுகள் இணையமுகப்பு இணையதளம், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவார்ட்ஸ் போர்ட்டல். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு வழங்கும் அனைத்து விதமான விருதுகளுக்கும் விண்ணப்பிக்க வேண்டும். வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். தமிழ்நாடு அரசு வழங்கும் விருதுகள், தற்போது பயன்பாட்டில் உள்ள விருது விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். மத்திய அரசு விருதுகள், மாநில அரசு விருதுகள் என அனைத்து விதமான விருது விவரங்களுமே இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்காக இந்த இணையதளத்தில் ஃபர்ஸ்ட்லே பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்வதற்காக இந்த மெனுவிலேயே பதிவு செய்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். புதிய பயனாளர் பதிவு கட்டாயம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். இந்த புதிய பயனாளர் பதிவு இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட்ல விண்ணப்பதாரர் வகை அல்லது பயனர் வகை கேட்டிருக்காங்க. இந்திய குடிமகன், அரசு கல்லூரி, அரசு ஊழியர், அரசு அலுவலர், அரசு பள்ளி ஆசிரியர், அரசு கல்லூரி பேராசிரியர், வெளிநாடு வாழ் இந்தியர், காவல்துறை, இந்த மாதிரி விண்ணப்பதாரர் வகை கொடுக்கப்பட்டுள்ளது. உங்க வகையை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெயரடை திரு, திருமதி, செல்வி, செல்வன், முனைவர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களது பெயரடை தேர்வு செய்து ஆதார் அட்டையில் உள்ள பெயர் மற்றும் முதல் எழுத்து இங்கே தெளிவாக எழுத வேண்டும். அதன் பிறகு பிறந்த தேதி, உங்க டேட் ஆஃப் பர்த் இங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா பாலினம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பெண், ஆண், 3ஆம் பாலினத்தவர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்க பாலினம் செலக்ட் பண்ணி உங்க அலைபேசி எண், உங்களது செல்போன் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க, இமெயில் ஐடி, அப்புறம் முகவரி, முழு முகவரியை இங்க தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா கேப்சா குறியீடு கொடுத்திருக்கக்கூடிய கேப்சா குறியீடை இங்க என்டர் பண்ணி பதிவு செய்க அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அலைபேசி எண்ணிற்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். விண்ணப்பிப்பதற்காக லாகின் பண்றதுக்காக இந்த மெனுவிலேயே உள்நுழைக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி உங்க மின்னஞ்சல், உங்க பாஸ்வேர்டு, உங்களுக்கு பாஸ்வேர்டு SMS வழியா சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணி இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதன் பிறகு நீங்க
அரசு வழங்கும் விருதுகளுக்காக விண்ணப்பிக்கலாம். அண்ணா பதக்கத்திற்காக விண்ணப்பிக்கலாம். மேலும் பல்வேறு விருதுகளுக்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்த பிறகு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் SMS வழியா தெரிவிப்பாங்க. தகுதியுள்ள நபர்கள் தெரிவு குழுவால் தெரிவு செய்யப்பட்டு வரக்கூடிய 2026 குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இந்த விருது உங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே தகுதியுள்ளவர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.